ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி 2022 நடத்தின ரிசர்ச் அசிஸ்டண்ட் இன் எவால்யூஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நடத்தப்பட்ட ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் இன்றைக்கி சால்வ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம 2021 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். 2022 இது வரைக்கும் 2 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது 3வது கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தயவு செஞ்சு உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். வாங்க சம்முக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஏபியில் 10 மற்றும் 14வது உறுப்புகளின் விகிதம் 8:11 எனில் அக்கூட்டுத்தொடரில் 6 மற்றும் 16வது உறுப்புகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா 10 மற்றும் 14வது உறுப்புகளின் விகிதம் 8:11 கொடுத்துட்டாங்க. 6 மற்றும் 16வது உறுப்புகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. சரிதானா? இப்போது நமக்கு எத்தனாவது உறுப்பு அப்படின்னாலே நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னென்னா Tn ஈக்குவல் டு A + n-1 × D அப்படி தானே? இப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணி போட போகிறோம். நமக்கு எத்தனாவது உறுப்பு சொல்லிட்டாங்க, 10வது உறுப்பு அப்படின்ட்டாங்க. 10வது உறுப்பு மற்றும் 14வது உறுப்பு, 14வது உறுப்பு. இந்த ரெண்டோட ரேஷியோ எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 8:11 போட்டிருக்காங்க. அதை நான் எப்படி எழுதிக்கலாம், பைன்னு எழுதிக்கலாமா? ஓகேயா? இது புரியுதா இந்த ஸ்டெப்பு? ஸோ ஈஸ்ட்டுன்னு கொடுத்துருந்தா நம்ம எப்படி எடுத்துக்கலாம், அதை பையில் வகுத்துல எடுத்துக்கலாம். அப்படி தானே? அப்போ 8/11 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதோட ரேஷியோ தான் கண்டுபிடிக்கணும் நமக்கு. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணலாம், அடுத்து பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி தானே? ஏன் நமக்கு தெரியுமா? தெரியாது. ப்ளஸ்ஸு எண்ணு தான் எவ்வளோ, 10 அப்படிங்கிறது தெரியும். அப்போது 10 - 1 9. டி தெரியுமா? தெரியாது. டியை அப்படியே வச்சுக்கோங்க. பை அதே மாதிரி 14வது உறுப்புக்கு என்னென்னு பாருங்கள், ஏ ப்ளஸ் எண்ணுக்கு என்ன வரும், 14 வரும். அப்போ 13 வருமா? 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 13 டிங்கிறது கிடைக்கும். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், ஈக்குவல் டு ரேஷியோ என்ன, 8/11 அப்படிங்கிறத கொடுத்தாங்க. ஸோ இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஏவும் டியும் கண்டுபிடிச்சி அதை 6வது மற்றும் 16வது உறுப்புக்கு சப்ஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேயா? இப்போ இதை என்ன பண்ணலாம், இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? பண்ணுங்கள். 11A + 99D ஒன்றும் இல்லை, 11 இந்த சைடு கொண்டாந்து பெருக்கியிருக்கேன். அதே மாதிரி 8 இந்த சைடு பெருக்குங்க. இந்த டேமை இந்த சைடு ஈக்குவல்ட்டுக்கு அங்கோடி கொண்டு போனீங்கன்னா 8A + 8 13 எவ்வளவு, 24க்கு 4 மிச்சம் 2 1 8 8 2 10 104 டி அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஏ எல்லாம் ஒரு சைடும் டி எல்லாம் ஒரு சைடும் கொண்டு போயிருங்க. நான் என்ன பண்ணுறேன், ஏ இந்த டி அந்த சைடு கொண்டு போகிறேன், ஏ இந்த சைடு கொண்டு வரேன். அப்படின்னா 11A - 8 ஏ ஈக்குவல் டு 104D - 99D அப்படிங்கிறது கிடைக்குமா? இப்போ இதை மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 11Aனா இது 11A. அப்போ 11லேருந்து 8 போனால் எவ்வளவு, 3Aவா? 3A ஈக்குவல் டு 104லேருந்து 99D. 99 கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும், இங்கே ஒரு 4 அங்கே ஒரு 1 5D அப்படிங்கிறது கிடைக்குமா? இப்போது நமக்கு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் என்ன பார்த்துருப்போம்னா, கோடி உறுப்புகள்னு சொல்லியிருப்போம்ல. ஏவும் டியும் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், பி அண்ட் சிக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதான் ஏ. அப்போ ஏலேருந்து டி பார்த்தீங்கன்னா, அப்போ டி எவ்வளோ கிடச்சிருது, 3 அப்படிங்கிறது கிடச்சிருது. மிச்சம் இருக்கிறது ஏ. ஏயும் ஏ எவ்வளோ கிடச்சிருது, 5 அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. அப்போ ஏயோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு, டியோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேயா? இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போது ஏயும் டியும் நமக்கு கிடச்சிருது. நம்ம இப்போ என்ன பார்க்கணும், T6 6வது உறுப்புக்கும் T16 16வது உறுப்புக்கும் உள்ள ரேஷியோ என்னங்கிறத பார்க்கணும். அப்போ இதுக்கு நம்ம இதே மாதிரி டிஎன் ஃபார்முலா போட்டோம்னு வரும், A + 5D அப்படின்னு வருமா, பை A + என்ன வரும், 15D அப்படின்ட்டு வரும். ஓகேவா? நமக்கு தான் ஏ வேல்யூ இப்போ தெரிஞ்சிருச்சே. அப்போ ஏ வேல்யூ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5 + 5 × டி வேல்யூ எவ்வளவு, 3 பை 5 + 15 × டி வேல்யூ எவ்வளவு, 3. ஓகேவா? இதை அப்படி மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 5 + 5 15 பை 5 + 15 எவ்வளவு, 75. சாரி 45. 3 15க்கு 5 மிச்சம் 1 1 3 3 3 1 4 45. ஓகேவா? அப்போ என்ன வரும்,
இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்கள். 20/50 வருமா? இப்போ ரெண்டையும் சைபருக்கு சைபர் கேன்சல் பண்ணிடலாமா? சைபர் சைபர் கேன்சல் பண்ண அவ்வளவு 2/5 அப்படிங்கிறது. அப்போ T6:T16 16க்கு நமக்கு வந்து என்னது கிடச்சிருக்கு? ரேஷியோ 2:5 அப்படிங்கிறது கிடச்சிடுது. ஓகேவா? சம்மரி ரீட் பண்ணுங்கள். ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி ஆனவர் தனியே 15 நாட்களிலும் முடிப்பார். அவர்கள் இந்த வேலையை 2 லட்ச ரூபா தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் எனில் ஏ பெரும் தொகை என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேவா? இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? சம்மில் என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னா ஏ வந்து தனியாக எத்தனை நாளில் வேலை முடிக்கிறாங்களாம்? 10 நாளில் முடிக்கிறாங்க. பி வந்து 15 நாளில் முடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய தொகை வந்து எவ்வளவு? 2 லட்ச ரூபா. எனில் ஏவுக்கு வந்து எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி தானே? ஏ ப்ளஸ் பி என்னன்னு பார்க்கலாமா? 1/10 + 1/15. அப்போ என்ன பண்ணலாம்? முதல்ல எல்சிஎம் எடுத்துடலாமா? எல்சிஎம் எடுங்க. 10க்கு 15க்கும் 5ஆல் போட்டிங்கன்னா 2 10 3 15. அது 2 6 5 5 30. அப்போ எல்சிஎம் வந்து எவ்வளவு? 30. அப்போ 3 + 2 வருமா? /30. இப்போ கீழே உள்ளதை விட்டுருங்க, மேலே உள்ளதை மட்டும் பாருங்கள். இதுதான் அவங்க வந்து செஞ்ச ஒர்க்கு. இவங்க வந்து 3 நாள் செஞ்சுருக்காரு, இவர் 2 நாள் செஞ்சுருக்காரு. ஓகேயா? அப்போ இதை பாக்ஸ் மெத்தடில் போட்டுடலாமா? அப்போ 5 நாளைக்கு தான் அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? 2 லட்ச ரூபா அப்படிங்கிறது கிடைக்குது. அப்படின்னா 3 நாளைக்கு ஏ செய்தார், இவர் வந்து 2 நாளைக்கு செய்தார்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் பாக்ஸ் மெத்தடில். அப்போ 1 5 5 4 5 20. அப்போ என்ன வரும்? 40,000 வருமா? ஆமாம். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 3 12. அப்போ 1,20,000 ரூபா. இவங்க 2ஆல் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 8 80,000 ரூபா. ஓகேவா? இப்படியும் போகலாம். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ரேஷியோ மெத்தட்னு எடுப்போம்ல, அதுவும் எடுத்துக்கலாம். இப்போ A/B அப்படிங்கிறத நம்ம எடுத்தாலே போதும். இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஏ வந்து 10 நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி வந்து 15 நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நான் இதை திறன் அடிப்படையில் கொண்டு வந்தேன்னா எனக்கு எப்படி வரும்னா 15:10 அப்படின்னு வருமா? கிராஸ் மல்டிபிள் பண்ணேன்னா அதில் ரேஷியோ மட்டும் போட்டுருந்தேன். இதை எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ சுருக்கிடலாம். 3 15 2 10. அப்போ 3:2 நான் வந்துருச்சா? 3:2. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் மெத்தடில் வரலாம். 3 + 2 எவ்வளவு? 5. அப்போ 5 நாளைக்கு தான் அவங்களுக்கு 2 லட்ச ரூபா கிடைக்குன்னா 3 நாளைக்கு எவ்வளவு? 2 நாளைக்கு எவ்வளோ கிடச்சிரும். இங்கே ஏ வந்து எத்தனை நாள் பார்க்காரு? 3 நாள் பார்க்காரு. அப்போ 3 நாளைக்கு எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1,20,000 ரூபா கிடைக்கும். ஓகேயா? அப்போ ஆன்சர் 1,20,000. எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம் ரீட் பண்ணுங்கள். ஏ மற்றும் பி ஒரு வேலையை 12 நாட்களில் செய்ய முடியும். பி மற்றும் சி வந்து 15 நாட்களிலும், சி மற்றும் ஏ வந்து 20 நாட்களிலும் செய்ய முடியும் என்றால் அவர்கள் எத்தனை நாட்களில் அதை ஒன்றாக செய்து முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது A + B கேட்டிருக்காங்க. அவ்வளோதானே? நெக்ஸ்ட் சம்மில் A + B 1/12, B + C 1/15, C + A 1/20 அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. 3 பேரும் சேர்ந்து முடித்தாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேவா? அப்படி நம்ம வந்து போட்டுடலாமா? முதல்ல A + B 3 பேருக்கும் தனித்தனியாக பார்க்கணும். அப்படி தானே? A + B இருக்குது, B + C இருக்குது, C + A இருக்குது. ஓகேயா? இப்போது இந்த 3 அப்படியே ப்ளஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? A + B + C எல்லாமே 2 வாட்டி இருக்குது. அப்படி தானே? பொதுவாக 2 காமனாக 2 வச்சிட்டேன். 1/12 + 1/15 1/20. ஓகேவா? இதை ப்ளஸ் பண்ணணும். அவ்வளோதானே? 12 15 20. இதுக்கு எல்சிஎம் எடுத்துடலாமா? 12 15 20. 3ஆல் போடுறேன். 4 3 12, 5 3 15 20 அப்படி இருக்கும். அடுத்து 5ஆல் போடுங்க. 4 அப்படி இருக்கும். 1 5 5 4 5 20. திரும்ப 4ஆல் ஒரு நாள் 4 ஒரு நாள் 4 3 5 15 நாள் எவ்வளவு? 5 நாள் 20 0 மிச்சம் 2 ஒரு நாள் 4 2 60. ஓகேயா? அப்போ எல்சிஎம் பார்த்துடலாமா? கீழே வந்து என்ன வரணும்? 60 வரணும். 12 எதிரால் மல்டிபிள் பண்ணால் 60 வரும். 5ஆல் மல்டிபிள் பண்ண வருமா? அப்போ 5 ப்ளஸ் 3 எதால் மல்டிபிள் பண்ணால் 60 வரும். 4 ப்ளஸ் 20 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 60 வரும். ஓகேவா? அப்போ ஈக்குவல் என்ன வரும்? எவ்வளவு? 9 10 12 12/60. ஓகேயா? அப்போ 2A + B + C
ஈக்குவல் டு எவ்வளவு 12/60. இப்போது இது என்ன பண்ணலாம், இது வந்து இப்போ காமனாக தானே இருக்குது, இதை கேன்சல் பண்ணலாமா? 1 2 6 2 12, 1 6 6 5 60. அப்போது எத்தனை நாளில் முடிப்பாங்க? 10 நாட்களில் முடிப்பாங்க. அப்போது A + B + C இது 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க? 10 நாளில் முடிப்பாங்க. அவ்வளோதான், சிம்பிள் மெத்தட் தான். இதெல்லாம் அடிக்கடி நம்ம பார்க்குறது தான். அப்படி நம்ம கொடுத்துருக்க நம்பரை அப்படியே ப்ளஸ் பண்ணி போட்டாலே போதும். ஓகேவா? 2 மட்டும் இதை காமனாக எடுக்கணும். இதில் வந்து A + B அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால 2 A வரும், 2 B வரும், 2 C வரும். அதை காமனாக நம்ம பொதுவாகவே எடுத்துட்டோம். ஓகே, இதை மாதிரி சம்மும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து பார்த்துருக்கோம். இதே மெத்தடில் தான் கேட்குறாங்க, நம்பரை மட்டும் மாற்றி கொடுத்து கேட்குறாங்க. ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் ரீட் பண்ணுங்கள். 1/2, 2/3, 3/4 என்ற விகித சமத்தில் 782 ரூபா ஆனது பிரிக்கப்படுகிறது எனில் முதல் பகுதியின் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 782 ரூபா இருக்குது, அதை வந்து 3 பேருக்கு பிரித்து கொடுக்கணும். அது எந்த இதில் அப்படின்னா 1/2, 2/3, 3/4 அப்படின்ட்டு பிரித்து கொடுக்கணுமா. அப்போ முதல் பகுதி வந்து எவ்வளோ வந்து வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேயா? இப்போ எவ்வளோ இருக்குது? 782 ரூபா இருக்குது. இதை வந்து நான் 3ஆக பிரித்து கொடுக்கணும். இப்போ இது A B Cன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க? 1/2, 2/3 பிக்கு கொடுக்குறாங்க, 3/4 சி கொடுக்குறாங்க. இது வந்து எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறத நான் முழு நம்பருக்கு கொண்டு வரணும். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா முதல்ல எல்சிஎம் வந்து எடுத்துறேன். இதுக்கு 2 3 4க்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறேன். 2 3 4க்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 1 2 2 4 3, திரும்ப 3 2 தனித்தனியாக வரும். 2 6 6 2 12, 12ங்கிறது எல்சிஎம். அப்போ 6, இங்கே என்ன வரும்? 4, 4ஆல் மல்டிபிள் பண்ணுமா? அப்போன்னா என்ன வரும்? 8 வருமா? 8 4 2 8, இங்கே 3ஆல் மல்டிபிள் பண்ணோம், அப்போ 9. ஓகேவா? பை என்ன வரும்? 12 வருமா? நமக்கு கீழே இருக்கிறது வேண்டாம், இந்த இதான் இம்பார்ட்டண்ட். இந்த 3ஐயும் எடுத்துக்கோங்க. இந்த 3ஐயும் ப்ளஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இது வந்து ரேஷியோ மெத்தட் அப்படியும் வச்சுக்கலாம். ஓகேவா? 6 10 15, 6 10 15 20 23. அப்போது பாக்ஸ் மெத்தடுக்கு வந்துடுங்க. 23 தான் 782னா, அதாவது 23 தான் மொத்தம் வந்து 23 இருக்குது. இதை நான் 6 8 9 அப்படின்னு பிரிக்கணும். புரியுதா? 3 பேருக்கு பிரித்து கொடுக்கணும். கொடுத்துருக்க நம்பரை அப்படியே எழுதிட்டேன். இதுக்கு வந்து நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு கீழே உள்ளதை மொத்தத்தை நான் எடுத்து விட்டுறேன். மேலே இருக்கிறது மட்டும்தான் நமக்கு தேவை. அதாவது முழு நம்பராக மாற்றிட்டோம். நம்ம இதை காமனாக முழு நம்பராக மாற்றிட்டோம். முழு நம்பரை பார்க்கும்போது எனக்கு இந்த 3ஐயும் எனக்கு ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ வருது? 23 வருது. அப்போ அந்த 782 தான் 23ன்னு வச்சுக்கோங்களேன். இதை எனக்கு 6 8 9க்கு தனித்தனியாக பிரித்து கொடுக்கணும். அப்படின்னா என்ன வரும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஓகேயா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 23 எதால் கேன்சல் ஆகும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ வந்து 23ல் வந்து 34 மல்டிபிள் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டால் 782 அப்படிங்கிறது வந்துடும். அப்போ 23 வந்து 34, 782 வந்து 23ல் 34ஆல் கேன்சல் ஆகுது. ஓகேயா? இப்போ இதை மல்டிபிள் பண்ணிடுங்க. இது A, இது B, இது C. ஓகேயா? இது ஒன்றும் இல்லை, பாக்ஸ் மெத்தடில் தான் போட்டிருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. சரியா? 6 4 24க்கு 4 மிச்சம் 2, 6 3 18, 18 2 20. எவ்வளோ வருது? 204. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஏ முதல் பகுதி தானே கேட்டிருக்காங்க. முதல் பகுதியின் தொகை வந்து எவ்வளவு? அப்போ ஏயோட தொகை வந்து எவ்வளவு? 204. ஓகேயா? இதுதான் ஆன்சர். இதில் எதுவும் டவுட் கஷ்டமாக இருக்கா? இல்லைல்ல. இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். 3ஆக பிரிக்கிறோம். அதை வந்து எனக்கு வந்து பையில் இருக்குது. ஸோ இது நான் என்ன பண்ணுறேன்னா முழு நம்பராக மாற்றுறேன். முழு நம்பராக மாற்றிட்டு அதை ப்ளஸ் பண்ணி நான் பாக்ஸ் மெத்தடில் போடும்போது எனக்கு வந்து ஆன்சர் வரும். ஓகேயா? புரியாதவங்க இன்னொருக்கா ப்ளே பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். x³ - x² + x - 1 x⁴ - 1 எனில் HCF என்னன்னு கேட்குறாங்க. ஓகேயா? எனக்கு முதல்ல நான் இதை கொஞ்சம் ஃபார்முலா யூஸ் பண்ணி விரித்து எழுதணும், அப்படி தானே? இப்போ நான் முதல்ல எழுதுக்கிறேன், சிறுசாக இருக்கிறத நான் முடிச்சு விட்டுறேன். x² x⁴ இருக்கிறத x² the whole squared - 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேயா? -1². நமக்கு என்ன தெரியும்? a² - b² = a + b இன்ட்டு a - b அப்படிங்கிறது தெரியுமா? அதே இதை போட்டுடலாமா? ஏக்கு பதில் அங்கே என்ன இருக்குது? x² + 1, அடுத்து x² - 1 அப்படின்ட்டு இருக்கு. ஓகேவா? புரியுதா? அடுத்து பாருங்கள்,
இப்போது இந்த மெத்தடை முடிஞ்சிருக்கு. ஓகேயா, அடுத்து க்யூபில் இருக்கிறத எடுப்போம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்து வந்து ஸ்கொயர்டுக்கான ஃபார்முலா பார்த்துருப்போம். இதுக்கு வந்து க்யூபில் இருக்குது. நம்ம வந்து க்யூபில் இருந்தாலும் நமக்கு வந்து காரணிப்படுத்த தெரியணும். ஓகேயா, இதை வந்து 2 மெத்தடில் பார்ப்பாங்க. இப்போது நான் ஒரு மெத்தடில் சொல்கிறேன், இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதை வந்து முழு நம்பரில் எடுத்துக்கோங்க. 1 இருக்கா, எக்ஸ் இருக்குது, எக்ஸ் க்யூப் இருக்கா, அப்போ 1. இங்கே என்ன இருக்குது, மைனஸ் எக்ஸ் இருக்குது, அப்போ -1. அடுத்து +1, அடுத்து -1. இப்போ 3 எண்ணம் கொடுத்துருக்கறதுனால எனக்கு வந்து நான் 2 எண்ணத்துக்கான காரணிப்படுத்துக்கு வந்து எனக்கு தெரியும். 3 எண்ணம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, முதல்ல எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேயா, இந்த இடத்துல நான் 1 போடுறேன். 1 போட்டு இது 0 போட்டு இதை முதல்ல இறக்கிடுறேன், கீழே கொண்டாந்துடுறேன். இப்போ இதோட மல்டிபிள் பண்ணுங்கள். 1 1, இங்கே என்ன வரும், 0 வரும். அடுத்து 1 0வை எதை கொண்டு மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். அப்போ கீழே இறக்குனீங்கன்னா ப்ளஸ் வருமா, +1. இப்போ 1 1, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ 0. இப்படி 0 வந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது நமக்கு ஒரு காரணி. அப்போது எக்ஸு -1 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது என்னாகும், -1ன்னு வரும். அப்போ எக்ஸு -1 ஒரு காரணி. ஓகேயா, காரணி படத்துக்குள்ள மொத்தம் 3 காரணி வேணும். அதில் மொதல் காரணி நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து இந்த நம்பர் இருக்குல்ல, கீழே கொடுத்துருக்கத இதை எப்படி எடுத்துக்கணும், 3 டேர்ம் இருக்குது. 3 டேர்மில் நம்ம என்ன எடுத்துப்போனா, x², எக்ஸு ஒரு நம்பர் அப்படி தானே எடுத்துப்போம். இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, இங்கே 1 இருக்கிறதுனால x² அப்படியே வச்சுட்டேன். இங்கே வந்து என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ +0x +1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 0க்கு மதிப்பு கிடையாது அப்படிங்கிறனால x² +1 அப்படிங்கிறது ஒரு காரணி. ஓகேயா, அப்போ எனக்கு இந்த டேர்முக்கான காரணிகள் வந்து என்னெல்லாம் வருது, x² +1 x -1 அப்படிங்கிறது கிடைக்குதா, புரியுதா? ஸோ நமக்கு வந்து இதுக்கான காரணி 3 காரணி இருக்கணும். இப்போ வந்து x² இருக்கலாம், இது வந்து x² +1க்கு நீங்கள் ஸ்கொயர் போட்டிங்கன்னா 2 எண்ணம் வரும், x +1 x +1ன்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம காமனாக இருக்கிறனால HCF எடுக்கணும், HCF LCMனு கேட்டதுனால நம்ம கம்பேரிஷன் தான் பண்ண போகிறோம். அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், இந்த இதை நான் விரிச்சு எழுதாமல் அப்படியே வச்சுருக்கேன். ஓகேயா, அடுத்து பாருங்கள். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, x³ - x² + x -1க்கு x² +1 x -1ங்கிறது கிடச்சிருக்கு. அடுத்து x² the whole squared -1 the whole square அப்படிங்கிறதுக்கு x² +1 x -1 x +1. நான் ஒன்றும் பண்ணலை, இந்த இடத்துல இந்த இதை அப்படி விரிச்சு எழுதியிருக்கேன். x² -1², அதாவது a² - b² போட்டிங்கன்னா அதுவும் நமக்கு வந்து இதை விரிச்சு எழுதுற மாதிரி வரும். x -1 x +1 2 காரணி கிடைக்குமா, அதை தான் அப்படி எழுதியிருக்கேன். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, HCF கேட்டிருக்காங்க. HCFனா என்னது, காமனாக இருக்கிற வேல்யூ. இந்த ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது, x² +1 காமனாக இருக்குது. இந்த ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது, x -1 காமனாக இருக்குது. x +1 இதில் மட்டும்தான் இருக்குது, மேலே இல்லை. ஸோ நம்ம இதை எடுக்கக்கூடாது. ஏன்னா என்ன கேட்டிருக்காங்க, HCF கேட்டிருக்காங்க. ஒருவேளை LCM கேட்டிருந்தால் கண்டிப்பாக இதை எடுத்து வந்துருக்கணும். ஓகேயா, அப்போ ஆன்சர் வந்து என்னது, x² +1 x -1. ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. இந்த சமயம் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, y=36 2x = 8:12 அப்படிங்க கொடுத்தாங்க. எனக்கு 3 தொடர்ந்து கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, x yயோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேயா, இப்போது நான் இதை என்ன பண்ணிக்கிறேன், ரெண்டு இதாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். எப்படி அப்படின்னா, y=36 = 2x, அதே மாதிரி 2x = 8:12. ஸோ இது வந்து இந்த சென்டரில் இருக்க வந்து ஈக்குவலாக ரெண்டுக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேயா, இது மூலயமா நம்ம x அண்ட் yயை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போது நான் இதை என்ன பண்ணுறேன், இதை எப்படி பண்ணலான்னு பாருங்கள். y/36 எடுத்துக்கலாமா, அடுத்து 2/x இப்படி எடுத்துக்கலாம். ஓகே தானே, இதில் எதுவும் டவுட் இருக்கா, இல்லைல்ல. இப்போது அதே மாதிரி இதையும் எழுதிக்கலாமா, 2/x = 8/12 அப்படின்னு எழுதிக்கலாம். ரேஷியோவை நம்ம பையன் தான் அர்த்தம். ஸோ அந்த இதுக்கு மாற்றி எழுதியிருக்கோம், அவ்வளோதான். ரேஷியன் ப்ரொபோர்ஷனில் இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 1 2 4 2 8 1 4 3 12. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 3 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது, நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் 3 கிடச்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல இதை என்ன பண்ணிடலாம், அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடலாமா, = 2/3. இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 1 3 3 ஈக்குவல் டு கங்கோடி கீழே இருக்கிறனால இதை அடிக்கிறேன். 1 3 3 2 3 6. ஓகேயா, இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போது இல்லை இதை கிளாஸ் மல்டிபிள் இந்த மேலே கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன வரும், 24 வருமா. அப்போது y = 24. அப்போது
எக்ஸோட மதிப்பு 3, ஒய்யோட மதிப்பு 24. அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு 3,24. அவ்வளோதான். ஓகேயா? ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஈக்குவல் பண்ணாலே போதும், நமக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும். ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் சம் ரீட் பண்ணுங்கள். 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர்ன்ட்டு 24 சென்டிமீட்டர் வரை பக்க அளவுகளை கொண்ட 14 சதுரங்களின் மொத்த பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கிறதுனால நமக்கு சென்டிமீட்டரு ஃபார்முலா பரப்பளவு வந்து எவ்வளவு? ஏ ஸ்கொயர்டு. அப்போ 11 சென்டிமீட்டருக்கு என்ன போடலாம்? 11 ஸ்கொயர்டு ப்ளஸ் 12 ஸ்கொயர்டு ப்ளஸ் 13 ஸ்கொயர்டுன்ட்டு 24 ஸ்கொயர்டு வரை போகுது அப்படிங்கிறது தான் இன்டெரக்டாக அந்த சதுரங்கள் அப்படின்னு சொல்கிறதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அப்படி தானே? 14 சதுரங்கள். அப்போ இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? என்னென்னு எடுத்துக்கலாமா? நம்ம வந்து ஒன்று படிச்சிருப்போம், அப்படி தானே? இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா. அதே மாதிரி இயல் எண்களில் ஸ்கொயர் வேல்யூக்கான ஃபார்முலா n × n+1 2n+1 அந்த ஃபார்முலா நம்ம இதை யூஸ் பண்ணி தான் இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படின்னு பார்க்கலாமா? சம்மில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 11, 12, 13, 24 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. நம்ம எதனால் ஸ்கொயர்னு எடுத்துருக்கோம்னா அது வந்து சதுரம்னு மென்ஷன் பண்ணியிருக்க ஒரே காரணத்தினால தான் நம்ம வந்து ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துருக்கோம். நம்ம இயல் எண்களின் ஸ்கொயர் வேல்யூவோட கூடுதலுக்கு வந்து ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். என்ன ஃபார்முலா படிச்சிருப்போம்? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயரு ப்ளஸ் இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா n × n+1 × 2n+1 / 6 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வந்து படிச்சிருப்போம். இதை அப்ளை பண்ணி தான் இப்போ வந்து நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். இப்போது நமக்கு வந்து 11லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 11லேருந்து 24 ஸ்கொயர் வரை ஸ்டார்ட் ஆகுது. நான் அதுக்கு நம்ம இதே மாதிரி ஒரு மெத்தடை போன 2 கொஸ்டின் முன்னாலேயும் பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா முதல்ல 1 ஸ்கொயரில் இருந்து எது வரை பார்த்துட்றேன் அப்படின்னா 24 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிச்சிடுறேன். அதில் இருந்து 1 ஸ்கொயரில் இருந்து 10 வேல்யூவை நான் என்ன பண்ணிடுறேன்? மைனஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? அப்போது இங்கே வந்து n எவ்வளவு? 24. இங்கே உள்ள n எவ்வளவு? 10. ஓகேயா? இப்போ அந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே n × n+1 ப்ளஸ் 2n+1 / 6 சப்ஸ்டிட் பண்ணோன்னா 24 × 25. 24 2 எவ்வளவு? 48. 48 ப்ளஸ் 1 அப்போ 49. ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக நான் அப்ளை பண்ணிட்டேன். பை 6 மைனஸ் இங்கே என்ன வரும்? 10 × 11 10 2 20 20 ப்ளஸ் 1 21 பை 6. ஓகேயா? இதை என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். 1 6 4 6 24. ஸோ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே I 2 10 3 2 6 1 3 3 7 3 21. ஓகேவா? அப்போ இதை அப்படி 4 × 25 25 × 49 மைனஸ் 55 × 7. ஓகேயா? இதை மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணிட்டா நமக்கான ஆன்சர் வந்துடும். இதை மல்டிபிள் பண்ணுங்கள். 4 25 எவ்வளவு? 100. 100 × 49 எவ்வளவு? 49. டபுள் 0 சேர்த்துக்க வேண்டியதான். அடுத்து இங்கே எவ்வளவு? 55னா 5 35க்கு 5 மிச்சம் 3 35 35 ஒரு 3 38. அவ்வளோதான். இதை மைனஸ் பண்ணுங்கள். 385 மைனஸ் பண்ணிங்கன்னா 5 மிச்சம் 9 இருக்கும். 9ல் 8 போனால் 1. இங்கே என்ன இருக்கும்? 8 இருக்குமா? 5 4. அப்போ ஆன்சர் வந்து என்னது? 4515. ஓகேயா? அவ்வளோதான். சிம்பிள். நமக்கு அந்த ஃபார்முலாவில் மட்டும் என்ன இதில் கேட்டிருக்காங்க கொஸ்டினை மட்டும் நல்லா வச்சு சதுரங்கிறதுனால நம்ம ஸ்கொயர் போடுறோம். அவ்வளோதான். 11 வச்சு போட்டு நம்ம பாதி பேர் ஆன்சர் பண்ணிடுவாங்க. அதில் வந்து ஆன்சர் வராது. ஸோ அந்த சதுரம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா b/q the whole power 1 minus 3x அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் டு q/p 1/2 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேயா? எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ b/q the whole power 1 minus 3x இது அப்படி இருக்கட்டும். எனக்கு இந்த மெத்தட்லையே நான் q/pயை மாற்றணும் அப்படின்னா மாற்றிட்டேன் அப்படின்னா நான் பவர் 2ஐயும் ஈக்குவல் பண்ணிடலாம். அப்படி தானே? அப்போ நான் இதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? q/pன்னு இருக்குது. இதை 2ஐயும் தலைகீழாக மாற்றணும் அப்படின்னா நான் மேலே ஒரு மைனஸ் சேர்த்தாலே எனக்கு போதுமானது தான். அப்போ b/q the whole power -1/2
அப்படின்னு சேர்த்துட்டேன் அப்படின்னாலே நான் வந்து இதை என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். P மற்றும் Q அப்படின்னு மாற்றிக்கலாம் பைன்ட்டு. அப்போ எனக்கு இங்கே பாருங்கள், இங்கே உள்ள டேமும் இங்கே உள்ள டேமும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னாலே நான் இதை என்ன பண்ணிக்கலாம், ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்படி தானே? அப்போ 1 - 3x ஈக்குவல் டு -1/2. இல்லை இதை கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் ஓகே தான். கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா பவரில் இருக்கிறது மட்டும் இருக்கும். ஸோ 1 - 3x ஈக்குவல் டு -1/2 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். ஓகேயா? நான் இப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிறேன், மற்றது அந்த சைடு கொண்டு போகிறேன். இங்கே வந்து +1 இருக்குது, அந்த சைடு போகும்போது என்ன ஆகும், -3x அப்படி இருக்கும், +1 மாறுமா, -1/2 +1. ஓகேயா? இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள், 2 சாரி +1 இருக்குது, அந்த சைடு போகும்போது என்ன ஆகும், மைனஸாக மாறும். ஸோ -1 இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா -1 -2/2 அப்படின்னு இருக்கும். அப்படி தானே, -3 அப்படின்னு இருக்கும். இதை நான் ஈக்குவல் டு இங்கோடி பெருக்கணும்னா எனக்கு என்ன கிடைக்கும், -6 அப்படிங்கிறது கிடைக்குமா. இங்கே என்ன கிடைக்கும், இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்கள், மைனஸையும் ப்ளஸ் பண்ண எவ்வளோ வரும், -3 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள், 1 3 3 எவ்வளவு, 2 3 6, இந்த மைனஸுக்கு மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ 2x அப்படிங்கிறதுக்கு இருக்கும். இதை நான் ஈக்குவல்ட்டுக்கு அங்கோடி கொண்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா x ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு கிடைக்குமா. புரியுதா? இப்போது இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ இங்கே 1 இருக்குதா அர்த்தம். அப்போ ஈக்குவல் டு 1 அப்படி இருக்கும்போது நான் வந்து இது மல்டிபிள் இருக்கிறதுனால அந்த சைடு கொண்டு போகும்போது என்ன ஆகும், 1/2 அப்படின்னு கிடைக்கும். எனக்கு ஆப்ஷனில் 1/2 இருந்தால் டைரெக்டாக 1/2 போட்டுடலாம். ஆனால் இங்கே வந்து என்ன இருக்குன்னா இன்வெர்ஸில் இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த 1/2வை 2 அப்படின்னு எழுதணும்னா மேலே இன்வெர்ஸ் 1ன்னு போட்டுடலாம். இந்த இன்வெர்ஸ் 1க்கு அர்த்தம் என்ன, 2 வந்து பையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது 1 பையில் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ ஆன்சர் 2 இன்வெர்ஸ். ஓகேயா? 2 பவர் -1 எப்படினாலும் ஓகே தான். அவ்வளோதான், சிம்பிள் தான். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம் ரீட் பண்ணுங்கள். 45 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு இடைக்கண்டத்தின் இரு புற ஆரங்கள் முறையே, அதாவது ஒன்று கேப்சாரு இன்னொன்று ஸ்மாலாரு, அதான் கொடுத்துட்டாங்க. இரு புற ஆரங்கள் முறையே 28 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் கனளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும், இடைக்கண்டத்தின் கனளவு ஃபார்முலா என்னது, 1/3/h இன்ட்டு r² ப்ளஸ் r² ப்ளஸ் கேப்சார் ஸ்மாலார். ஓகேயா? இப்போ ஃபார்முலா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டாலே நமக்கு போதுமானதான். மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஓகேயா? ஃபார்முலா இருந்தாலே போதும், நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா பாருங்கள், கேப்சார் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 28ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்மாலார் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துருக்காங்க. ஹைட்டு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 45 அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. இப்போ இதான் ஒரு இடைக்கண்டம், ஒரு வாளின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கேப்சார்னு எதுக்கு மேலே எடுக்கணும்னா இது வந்து வெளியே மேலே இருக்க ஆரம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், கீழே வந்து அப்படியே சுருங்குமா, அதனால் இந்த ஆரம் வந்து 7, இது வந்து 23 அப்படிங்கிறது. மொத்த ஹைட் வந்து 45 கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபார்முலா வந்து என்ன தெரியும், 1/3/h இன்ட்டு r² ப்ளஸ் கேப்சார்² ப்ளஸ் r² ப்ளஸ் கேப்சார் ஸ்மாலார். ஓகே, இதை அப்படியே சால்வ் பண்ணிடலாமா. 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஹெச் எவ்வளவு 45 இன்ட்டு r², கேப்சார் வந்து எவ்வளவு 28 ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு ஸ்மால் r² 7 ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 28 இன்ட்டு 7. ஓகேயா? இப்போது 28 ஸ்கொயர்டு என்னன்னு பார்த்துடலாமா. 28 8 64க்கு 4 மிச்சம் 6, 8 16 16 22, 8 16க்கு 6 மிச்சம் 1 4 1 5 4 8 7 284 ப்ளஸ் 49 ப்ளஸ் என்ன 7 8 56க்கு 6 மிச்சம் 5 14 14 5 19 196. ஸோ அந்த 3ஐயும் ப்ளஸ் பண்ணிடலாமா. ப்ளஸ் பண்ணுங்கள். 49 196, இது 2 3ஐயும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 10 15 19க்கு 9 மிச்சம் 1 9 10 9 9 18 20 22க்கு 2 மிச்சம் 2 9 10 10,029 அப்படின்ட்டு வரும். ஓகேவா? ஸோ 3 இன்ட்டு 22/7 இன்ட்டு 45 இன்ட்டு இதை ப்ளஸ் பண்ணி போடுங்க. ப்ளஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா 1/3 22/7 இன்ட்டு 45 இன்ட்டு 10 29. ஓகேயா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 3 3 1 3 மிச்சம் 1 5 15. 7 இது வந்து 9 முடியுது. ஸோ 7 கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள். மிச்சம் 3 4 28 28 ஆமாம் போகும். அப்போது 1 7 7 1 7 7 மிச்சம் எத்தனை 3 4 28 மிச்சம் 4 இருக்குமா 7 49.
ஸோ கீழே உள்ளது எல்லாமே கேன்சல் ஆகிட்டு மிச்சம் என்னது இருக்குது 22 + 15 + 147 ஓகேயா 22 × 15 × 147 இந்த மூணையும் மல்டிபிள் பண்ணி பாருங்கள் 147 × 15 35க்கு 5 மிச்சம் 3 20 23க்கு 3 மிச்சம் 2 1 5 2 7 இப்போ இதை மல்டிபிள் பண்ணி போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 48,510 வருது இதான் ஆன்சர் ஓகேவா நான் வந்து பாஸ் பண்ணிட்டு மல்டிபிள் பண்ணிட்டேன் ஸோ நீங்களும் மல்டிபிள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஆன்சர் வந்து வந்துடும் ஓகேவா கண்டிப்பாக மல்டிபிள் பண்ணி பாருங்கள் ஏன்னா மல்டிபிள் பண்ணுறதுலையுமே நம்ம தப்பு விடுவோம் மல்டிபிள் பண்ணி பார்க்க தான் கொஞ்சம் வேகமாகவும் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் சம் போகலாமா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரீசனிங் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பொருந்தாது என்ன அப்படின்னு கேட்குறாங்க பொருந்தாத உறுப்பை காண்க அப்படின்னு கேட்குறாங்க இதில் உள்ள லாஜிக் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்பரை பார்ப்போம் 1லேருந்து 5 ஆகிருக்கு அப்போ என்ன இருக்குது 4 இதில் வந்து எத்தனை கூட்டியிருக்காங்க 1 + 4 இதோட 4 வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து 5லேருந்து 9 அப்போ 5ஓட எத்தனை ப்ளஸ் பண்ணியிருக்காங்க திரும்ப ஒரு 4 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க 9லேருந்து அடுத்து ஒரு 4 ப்ளஸ் பண்ணுங்கள் 4 ப்ளஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் 13 வரணும் ஸோ அந்த இடத்துல 13 இருந்திருக்கணும் அந்த லாஜிக் கரெக்டாக பார்க்குறதுக்கு இதோட ப்ளஸ் 4 கூட்டி பாருங்கள் 13ஓட ப்ளஸ் 4 கூட்டினீங்கன்னா 17 அப்போ 17 அப்படிங்கிறது கரெக்டாக வருது அப்போ மிஸ்டேக் வந்து 15 தான் இந்த இடத்துல தான் மிஸ்டேக் ஆப்ஷன் பாருங்கள் என்னத்தனை இருக்குது ஒன்று தானே இருக்குது 15 LS அப்போ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் ஸோ அதில் உள்ள டிஃப்ரெண்ட்டு இல்லை ஒரு ப்ளஸ் பண்ணி இல்லை மைனஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே அதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக வந்து வந்துடும் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ பொருந்தாது கேட்டிருக்காங்க அப்போ இந்த இடத்துல 13க்கு பதிலாக 15 வந்திருக்கிறதுனால ஆப்ஷன் பி ஓகேவா நெக்ஸ்ட் சம் பாருங்கள் நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் 3 மற்றும் 9 ஆகிய எண்களில் எல்சிஎம் அதாவது மீச்சிமா 9 எனில் அவற்றின் ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க நமக்கு இதை பார்த்தது ஒரு ஃபார்முலா வந்து ஞாபகம் வந்துடும் இது வந்து 2 எண்ணு கொடுத்துருக்காங்க அப்படி தானே அப்போ A×P அதாவது 2 எண்ணு இன்ட்டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் அப்படி தானே இந்த ஃபார்முலா ஞாபகம் வந்துடுதா அப்போ இந்த ஃபார்முலா போட்டோம்னா என்ன வரும் 3 × 9 = எல்சிஎம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 9 கொடுத்துட்டாங்க இன்ட்டு ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க அப்போ ஹெச்சிஎஃப் இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள் 9க்கு 9 9க்கு 9 கேன்சல் ஆயிருமா அப்போ ஹெச்சிஎஃப் என்ன இருக்குது அப்போ 3 = ஹெச்சிஎஃப் இதில் எதுவும் கஷ்டம் இருக்கா சிம்பிள் இப்படி தான் கேட்குறாங்க சம்மு ஓகேவா அப்போ ஆன்சர் வந்து என்னது ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேயா நெக்ஸ்ட் சம் பாருங்கள் நெக்ஸ்ட் சம் ரீட் பண்ணுங்கள் 3 பகா எண்களின் கூடுதல் 80 அப்படின்னு சொல்லிட்டாங்க இரு எண்களின் வேறுபாடு 4 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஓகேயா இரு எண்களின் வேறுபாடு 4 எனில் அந்த 3 எண்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இது நம்ம ஆப்ஷனில் இருந்து எடுத்துடலாம் அப்படி தானே ஏன்னா 3 பகா எண்களின் கூடுதல் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க 3 பகா எண்கள் கூடுதல் கூட்டினா வந்து 80 வரணும் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கூப்பிட்டுங்க 3 3 10 0 மிச்சம் 1 40 இதுவும் 80 வருது ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து இது நிறைவேறுது அடுத்து 10 எல்லாமே வந்து 80 வருது அப்படி தானே 3 13 13 ஒரு 67 80 தான் 80 9 10 மிச்சம் 1 ஆமாம் 80 அப்போ 3 இருக்கிற 4 ஆப்ஷனுமே 80 வருது ஃபஸ்ட்டு கண்டிஷன் எல்லாத்துக்கும் கரெக்டு அடுத்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இரு எண்களின் வேறுபாடு 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை வச்சு தான் நம்ம இப்போ வந்து ஆன்சர் எடுக்க போகிறோம் அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் எல்லாத்துக்குமே வந்து நிறைவேறுது ஸோ அது இருக்கட்டும் அடுத்து வந்து என்ன பண்ணலாம் எனக்கு வந்து 2 நம்பரை மைனஸ் பண்ணால் எனக்கு 4 இருக்கணும் 2 வந்து ரொம்ப சிறுசு 31 37 இல்லை எதுவுமே ஃபஸ்ட்டு 2 டேமை நான் வந்து மைனஸ் பண்ணேன்னா வராது அப்படிங்க நமக்கு தெரியுது லாஸ்ட்டு 2 டேமை மைனஸ் பண்ணி பாருங்கள் 31லேருந்து 47 மைனஸ் பண்ணி பாருங்கள் என்ன வருது அப்படின்னா கிட்டத்தட்ட 16 வந்துடும் அப்படி தானே 16 வருது ஸோ இது வாய்ப்பு இல்லை அடுத்த நம்பரை மைனஸ் பண்ணி பாருங்கள் 37 41 41லேருந்து இங்கூடி ஒரு 1 அங்கூடி ஒரு 3 4 அப்போ மைனஸ் வந்து எவ்வளோ வருது 4 வருது அப்போது ஆன்சர் பி ஓகேயா சரி வேறு எதுக்கு வருதாங்கிறத பார்த்துப்போம் 11 67 ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படி தானே கிட்டத்தட்ட 56 கிட்ட டிஃப்ரெண்ட் வந்துடும் அப்படி தானே ஸோ அது வாய்ப்பு கிடையாது அடுத்த டைம் பாருங்கள் 61 17 வாய்ப்பே இல்லை ஸோ ஆப்ஷன் பி அவ்வளோதான் ஸோ மேக்ஸிமம் இதே மாதிரி கண்டிஷன் கொடுத்து கீழே கேட்டிருந்தாங்கன்னா நம்ம புதுசாக எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டு இப்படி எடுத்து போகிறத விட ஆப்ஷன்லேருந்து போகிறது பெட்டர் ஓகேவா ஸோ அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் சம் பாருங்கள் நெக்ஸ்ட் சம்மு ஒரு மென்சுரேஷன்லேருந்து ஒரு சம் கொடுத்துருக்காங்க
ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளம் என்னன்னு கேட்குறாங்க. பக்கங்களோட நீளம் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு கனசதுரம் அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கான ஃபார்முலா வந்து என்னென்னு தெரிஞ்சிடும், ஏ கியூப் அப்படிங்கிறது தெரியும். அப்போ ஏ கியூப் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 64,000 அப்படிங்கிறத 64,000 லிட்டரை நான் இதாக மாற்றுறேன், மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன தெரியும், 1 மீட்டர் அப்படிங்கிறது 1000 லிட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போது இதை வந்து 1000ஆல் கேன்சல் பண்ணலாமா, 64,000 1000ஆல் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணி என்ன வரும், அப்போது 64 மீட்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்படி தானே? அப்போது ஏ கியூப் ஈக்குவல் டு 64 அப்படின்னா ஏ எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா மீட்டரில் கேட்டிருக்கிறதுனால நான் மீட்டருக்கு ஃபஸ்ட்டு மாற்றிடுறேன். ஓகேவா? மாற்றிட்டு தான் நான் அதை வந்து இதாக்குறேன், ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னு நமக்கு பார்க்கணும். ஓகேவா? அப்போது ஏ கியூப், இதுக்கு ஒரு கியூப் எடுங்க. கியூப் ரூட் எடுத்திங்கன்னா 4 × 4 × 4 4 16, 16 4 64. அப்போது ஏ வந்து எவ்வளவு, 4. 4 எதில் கிடைக்கிது, மீட்டரில் கிடைக்கிது. ஆப்ஷன் சி. ஓகேயா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் சம் ரீட் பண்ணுங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10% வட்டி வீதம் 5 ஆண்டுகளுக்கு 10,050 கிடைக்கிறது எனில் அசல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா, கிடைக்கிறது, மாறுகிறது, மொத்த தொகை அப்படின்னு சொன்னாலே அது வந்து எதில் வந்துடும், அமௌண்ட்டில் வந்துடும். நம்ம இதில் வந்து என்னது இருக்குது, அமௌண்ட்டும் சேர்ந்துருக்கு. அப்போது அமௌண்ட்டிலேருந்து நம்ம பிரின்சிபலை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், எஸ்ஐ கிடச்சிருமா. நமக்கு எஸ்ஐ ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன தெரியும், PNR/100 அப்படின்னு தெரியுமா. ஸோ இதில் தான் போட போகிறோம். அப்போ அமௌண்ட்டு மைனஸ் பின்னு. அப்போது நம்ம இந்த இடத்துல என்ன போட போகிறோம் அப்படின்னா, அமௌண்ட் வந்து எவ்வளவு, 150 மைனஸ் பி ஈக்குவல் டு பி எவ்வளோ நமக்கு தெரியாது, இன்ட்டு 5 வந்து எண் வந்து எவ்வளவு, 5 ஆண்டுகள், 6 வந்து எவ்வளவு, 10% பை 100. ஓகேயா? இதில் எந்த டவுட் இருக்கா? அதாவது இந்த இடத்துல வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு வந்து நமக்கு என்னது கிடைச்சா தான் வரும், அமௌண்ட்டிலேருந்து பிஏ கழிச்சிட்டோம்னா தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து அமௌண்ட் கொடுத்துருக்க அமௌண்ட்டில் இருந்து எதை கழிக்கிறோம், பிரின்சிபல் அமௌண்ட்டாக கழிக்கிறோம். ஓகேயா? இப்போது இந்த மெத்தட் புரிஞ்சிருதுலா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். ஒரு 0 கேன்சல் ஆச்சு, 1 5 2 10. அப்போ அங்கே என்ன இருக்கும், b/2 அப்படின்னு இருக்குமா. இந்த மைனஸ் பியை நான் அந்த சைடு கொண்டு வந்தேன்னா எனக்கு என்ன ஆகும், ப்ளஸ் பி ஆகும். அப்போது எனக்கு என்ன கிடைக்கும், கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள், 3p/2 அப்படிங்கிறது கிடைக்குமா. இங்கே என்னது இருக்கும், 10 50 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நான் அந்த 3ஆல் இதை கேன்சல் பண்ணுறேன். 3 9 மிச்சம் 1 10, 3 9 மிச்சம் 1 5 15. ஓகேவா? இது வந்து 3350 அப்படின்னு கிடைக்கி. கீழே ஒரு 2 இருக்குது, இதை மறந்துடக்கூடாது. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா, 2 இது பண்ணிங்கன்னா 0, 10க்கு 0 மிச்சம் 1, 2 6 1 7, 2 6. அப்போ 6700 அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் பி. ஓகேயா? எதுவும் டவுட் இருக்கா? சிம்பிள் தான். அந்த ஃபார்முலா மெத்தட் PNR/100 மட்டும் போடணும். அமௌண்ட் இருந்ததுன்னா அதிலேருந்து பிஏ கழிக்க மறந்துடக்கூடாது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இந்த 2 மறந்துடுவீங்கன்னு சொல்லிவிட்டா இதையும் ஆப்ஷனில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக போடணும். ஓகேவா? ஆப்ஷன் பி. ஓகேயா? கரெக்டாக ஆப்ஷன் பி தான். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். அதே தனி வட்டியிலிருந்து தான் கொடுத்துருக்காங்க. 7200க்கு ஆண்டு வட்டி 12% கலப்பினத்தில் கொடுத்துருக்காங்க. 12 × 3/4% என்ற வீதத்தில் 9 மாதங்களுக்கு தனி வட்டி காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து என்ன தெரியும், PNR/100 தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குது. இதை வந்து 9 மாதங்கள்னு கொடுத்துருக்கனால /12 போட்டுக்கலாம். ஓகே, /12. இதை வந்து கலப்பு பின்னத்தில் நார்மல் பின்னமாக மாற்றலாமா. 12 48, 51/4% அப்படின்னு வருமா. பர்சன்டேஜ்னால் கீழே 2 0 சேர்த்துக்கலாம் வேண்டியது தான், 100 வந்துடும். அப்படி தானே? இது வரைக்கும் எந்த டவுட் இருக்கா? இல்லைல்ல? அப்படியே போட்டுடலாமா, சால்வ் பண்ணிடலாமா. சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணோம்னா என்ன வரும், 7200 × 51/400. எதுக்கு 400? பர்சன்டேஜில் இருக்குது. அப்போ கீழே 100 போடணும். கீழே வந்து 4 இருக்குது, அதனால் 4. கலப்பு பின்னத்தை நார்மல் பின்னமாக மாற்றிருக்கேன். இன்ட்டு 9 மாதம் அப்படிங்கிறத எனக்கு மந்தில் இருக்கிறதுனால நான் வருஷத்தை என்னென்னு பார்த்துக்கிறேன், 12ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன்.
ஈக்குவல் டு என்ன, அதாவது தனி வட்டி எவ்வளோ இருந்தாலும் அவங்க கேட்குறாங்க. ஸோ 2 சைபருக்கு 2 சைபர் கேன்சல் ஆகிடுது. ஒரு நாள் 4 மிச்சம் எவ்வளோ இருக்கும், 3 இருக்குமா, என்னாங்க 32 18 முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 3 9 4 12. ஓகேவா, 3 9 4 12. வேறு என்னெல்லாம் கேன்சல் பண்ணலாமான்னு பாருங்கள். 18 51 3/4 இருக்குது. ஸோ முதல்ல இந்த 3ஐயும் 9 18 2 4. ஓகேயா, அப்போ 9 × 51 × 3/2 இருக்குது. ஓகேயா, இதை மல்டிபிள் பண்ணி பாருங்கள். மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ 9 × 51 × 3 மல்டிபிள் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா 1377 கிடைக்கிது. பை 2 இருக்கலாம், இதை மறந்துடக்கூடாது. 1 2 6 2 12 மிச்சம் 1 8 2 16 மிச்சம் 1 8 2 16 மிச்சம் 1 ஒரு புள்ளியை வச்சு மிச்சம் 1 எவ்வளோ வரும், சைடு சேர்த்துக்கலாமா, 5 2 10. அப்போ 688.5 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஆப்ஷன் டி. ஓகேயா, PNR பை 100ல் போட்டு நம்ம கேன்சல் பண்ணிட்டாலே அதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிடுது. ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். ஓகே, தனி வட்டியில் இது வந்து 2ஆவது சம் கேட்குறாங்க. 2 சம் இந்த வாட்டி தனி வட்டியில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம் ரீட் பண்ணுங்கள். 10,000-இன் 25% மதிப்பின் 15% என்பது டேஸ் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேயா, 10,000 இருக்குது, இதோட 25% வந்து முதல்ல வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு 15% எவ்வளவு அப்படிங்கிறதான் கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஓகேயா, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? 10,000ண்ணா, இதுக்கு 25% முதல்ல என்னென்னு பார்த்துடலாமா. 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிடும். அப்போ மிச்சம் என்ன இருக்கும், 2,500 இருக்குமா. இந்த 2,500க்கு 15% அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 2,500 × 15/100. ஓகேயா, 2 சைபருக்கு 2 சைபர் அடி ஆயிரும். அப்போ 25 × 15 என்னென்னு பாருங்கள். 25 × 15 5 25க்கு 5 மிச்சம் 2 5 2 10 2 12 ஒரு 25 முடிஞ்சு 5 7 இங்கே எவ்வளவு 3 375. ஓகேவா, அப்போ ஆப்ஷன் ஏ டன்னா. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒருவருடைய வருமானம் 10% அதிகரித்து அதன் பின் 10% குறைந்தது. அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேயா, இப்போ ஒருத்தரோட வருமானம் வந்து எனக்கு எவ்வளோன்னு தெரியாது, நான் அதை வந்து 100ன்னு வச்சுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். 10% அதிகரிக்குன்னா எவ்வளவு, 110/100. சரி, 10% குறையுதுன்ட்டாங்க. அப்போ 100ல் 10லேருந்து குறையுதுன்னா 100லேருந்து மைனஸ் பண்ணணும், அதிகரிக்குன்னா 100லேருந்து ப்ளஸ் பண்ணணும். நான் குறைச்சா எவ்வளோ வரணும், 90/100. ஸோ 2 சைபருக்கு 2 சைபர், ஒரு சைபருக்கு ஒரு சைபர் அடி, இந்த சைபருக்கு இந்த சைபர் அடி, இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆகிடும். மிச்சம் எவ்வளவு, 99. ஏற்படும் மாற்றம் என்ன, முதல்ல 100 வாங்கியிருந்திருக்காரு, ஏறி இறங்கும்போது 1 ரூபா எனக்கு 99 ஆயிருக்கு. அப்படின்னா எவ்வளோ, 1 ரூபா எனக்கு குறைஞ்சிருக்கு. அப்போது 1% குறைவு. ஓகேயா, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். சம்மரேட் பண்ணுங்கள். 200ல் 1/2% காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்கலாம், எந்த நம்பரில் இருந்து பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்களோ அந்த நம்பர் அப்படி போட்டுடலாமா. 200ல் எவ்வளோ கேட்டிருக்காங்க, 1/2% என்னன்னு கேட்டிருக்காங்க. 1/2% என்ன வரும், 2 × 100 வருமா. ஓகேவா, பெர்சன்டேஜ்னால் 100. ஸோ 2 × 100. ஸோ இது கேன்சல் பண்ணுங்கள். இங்கே 200க்கு 200 கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு வந்து என்னது, 1. ஓகேவா, ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஆப்ஷன் ஏ. ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம் ரீசனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஏக்கு பதில் ப்ளஸ்ஸு, பிக்கு பதில் மைனஸு, சிக்கு பதில் மல்டிப்புளு, டிக்கு பதில் டிவைடு எனவும் எடுத்துக்கொண்டால் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த சீக்வன்ஸை வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நான் வந்து எடுத்து எழுதியிருக்கேன் 4 3 5 30, அதுக்கப்புறம் 2 நம்பரை மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். பிக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பிக்கு பதில் வந்து என்னது மைனஸ், ஸோ மைனஸ் போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, சி இருக்குது, சிக்கு பதில் மல்டிப்புள் போட்டாச்சு. டிக்கு பதில்
வகுத்தல். டி வந்து என்னது 30க்கும் 2க்கும் இடையில இருக்குது. டிக்கு அப்புறம் வகுத்தல். சரி, அடுத்து ஏக்கு பதில் ப்ளஸ்ஸு ஏ வருது. 5க்கும் 30க்கும் இடையில ப்ளஸ்ஸு. நம்ம இதில் வந்து என்ன தியரி இருக்கணும்? போட் மாஸ் தியரி. போட் மாஸ் தியரி வந்து இதில் யூஸ் பண்ணுவோமா? முதல்ல என்ன பண்ணுவோம்? வகுக்கணுமா? முதல்ல இதை மட்டும் போட்டுருங்க. வகுத்துறது மல்டிபிள், அதுக்கப்புறம் தான் ப்ளஸ். ஓகேயா? முதல்ல இதை வகுத்து போட்டுடலாம். 1 2 15 2 30. ரைட், இருக்கட்டும். 3 × 5 15. அப்போ 4 மைனஸ் 15 ப்ளஸ் 15 வருமா? புரியுதா? இப்போது மைனஸ் 15 இருக்குது, இங்கே ப்ளஸ் 15 இருக்குது. இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 4 வரும். அப்போ ஆப்ஷன் பி. ஓகேவா? ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் பி. அவ்வளோதான். ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. கொடுத்துருக்க சீக்வன்ஸில் இப்போ பிக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம போட்டால் போதும். அதே மாதிரி சிக்கு முதல்ல நம்பரை தனியாக எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் சிம்பிள் போட்டு நம்ம போட் மாஸ் தியரி படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம் ரீட் பண்ணுங்கள். அசல் 1000 ரூபாய்க்கு 10% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா வந்து நமக்கு என்ன தெரியும்? பி இன்ட்டு 1 + r/100 பவர் n அப்படிங்கிறது தெரியும். அப்படி தானே? பவர் n அப்படிங்கிறது தெரியும். அதில் இப்படி போட்டுடலாம். அவ்வளோதானே? பி வந்து நமக்கு எவ்வளவு? 1000 ரூபா. 10%. அப்போ என்ன போடலாம்? 100 மல்டிபிள் பண்ணி ஸ்ட்ரைட்டாகவே போட்டுடலாம், ப்ளஸ் பண்ணி. அப்போ 110/100. எத்தனை வருஷம்? 2 வருஷம். அப்போ 2 வாட்டி போடணும். 110/100. 0க்கு 0 கேன்சல் ஆயிரும், 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். கீழே உள்ள 2 0க்கு இங்கே உள்ள 2 0 கேன்சல் ஆயிரும். 11² வந்து எவ்வளவு? 121 அப்படிங்கிறது தெரியும். ஒரு 0 இருக்குது. அப்போ ஒரு 0. அப்போ 1210. அவங்க என்ன கேட்குறாங்க? கூட்டு வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிடலாமா? இதிலேருந்து மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 210 அப்படிங்கிறது கிடைக்கும். ஆப்ஷன் எதில் இருக்குது? ஆப்ஷன் பி. இங்கே பாருங்கள், இவங்க வந்து டோட்டல் அமௌண்ட்டும் வச்சுருக்காங்க. டோட்டல் அமௌண்ட்டு 1210ங்கிறதும் ஆப்ஷனில் இருக்குது. நமக்கு 1210ங்கிறது வந்த உடனே நம்ம வந்து அதை கிளிக் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் அப்படி கிளிக் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக பாருங்கள். இப்போ கூட்டு வட்டியை காண்கள்னு சொல்லியிருக்காங்க. வட்டி தொகை வந்து நமக்கு எவ்வளவு? 210. இதே இது கூட்டு வட்டி மூலம் தொகையை காண்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து 1210 அப்படிங்கிறத நம்ம போடணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் ரீட் பண்ணுங்கள். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 இருந்தது எனில் 2020ஆம் ஆண்டின் மக்கள் தொகையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த சமயம் பாருங்கள். 2018 2,38,765 மக்கள் தொகை வந்து இருக்குது. 6% வந்து அதிகரிச்சு அப்படின்னா 2020 என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எப்படின்னு போட்டுருவோமா? வழக்கம் போல் எத்தனை பர்சன்டேஜ் அதிகரிக்கி? 6%. 6% நம்ம என்ன பண்ணுவோம்? 100 ப்ளஸ் பண்ணி போடுவோமா? அப்போ 106/100 இன்ட்டு 106/100. ஏன்னா 2018 20 வரைக்கும், அப்போ 2 வருஷம் தானே. ஸோ 2 வாட்டி நம்ம போட்டாச்சு. இதை கேன்சல் பண்ணுங்கள். I2 10 3 6. I2 10 I2 10 3 6 I2 10. இதை கேன்சல் பண்ண முடியுமா? அடுத்து 5ஆல் கேன்சல் ஆகுமா அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக கேன்சல் ஆகும். 5 5 50. 4 5 20. மிச்சம் 3. 7 5 35. 7 5 35 மிச்சம் 3. 7 5 35 மிச்சம் 2. 5 25. 3 5 15. ஓகேவா? இப்போது 4253 இன்ட்டு 53/10 இன்ட்டு 53/50. இதை டிவைட் பண்ணி பாருங்கள். இப்போ இதை சால்வ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா என்ன வரும்னா 26 82 76.354 அப்படிங்கிறது கிடைக்கும். தோராயமாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 26 82 76 அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம்.
அப்போ ஆன்சர் வந்து இதுதான். இது வந்து ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். அப்போ இதான் என்ன செய்யுது ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நான் இதை தனியாக சால்வ் பண்ணி போட்டேன். நீங்கள் கண்டிப்பாக இதை பெருக்கி கரெக்டாக வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஓகேவா? பார்க்காம இருந்துடாதீங்க. நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் ரீட் பண்ணுங்கள். 96 மற்றும் 120 ஆகிய எண்களால் சரியாக வகுபடக்கூடிய மிக சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதே மாதிரி ஒரு சம் வந்து 2021 கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்பர் மட்டும்தான் மாற்றி கேட்குறாங்க. ஓகேவா? இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, 96 மற்றும் 120. அப்போ நம்ம இதுக்கு என்ன பார்ப்போம்? எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்குமா? முதல்ல வந்து எல்சிஎம் பார்த்துடலாமா? எல்சிஎம் பாருங்கள். 120 இது எதால் போடலாம்? ஃபஸ்ட்டு 3ஆல் போடலாமா? 3 9, 2 3 6, 4 3 12. அடுத்து 3ஆல் போடலாமா? 2ஆல் போடுவோம். 1 2 6 2 12, 2 4, திரும்ப 2ஆல் 8 2 16, 12 20, திரும்ப 2ஆல் 4 2 8, 2 10, திரும்ப 4 1 5 1 வரும். அப்படி தானே? இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். 5 4 20, 2 4 40, 4 2 8 80, 8 2 16 160, 106 16 3 எவ்வளவு? 160 3 எவ்வளவு? 480. அப்போ 96 மற்றும் 120 எல்சிஎம் வந்து எவ்வளவு? 480. மிகச்சிறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மிகச்சிறிய 5 இலக்கம் என்ன? 1 2 3 4 5. ஓகேவா? அப்போ 10,000 தான் மிகச்சிறிய 5 இலக்க எண். இது இந்த 480ஆல் மீதியின்றி வகுப்படுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த வேல்யூ தான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகேயா? 2னா 10க்கு 0, 16க்கு 6, மிச்சம் 1, 8 1 9. இப்போ 0 இங்கே என்ன இருக்கும்? 10 4 400. ஓகேவா? அப்போ இதில் என்ன பண்ணுவோம்? மிக சிறிய எண் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? வகுக்கக்கூடிய எண்ணில் இருந்து முதல்ல மீதியை வந்து மைனஸ் பண்ணுவோமா? மைனஸ் பண்ணால் வந்து என்ன வரும்? 80 வரும். இந்த வேல்யூவை நம்ம வகுபடக்கூடிய எண்ணோட என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். அப்படி தானே? அப்போ 10,000 ப்ளஸ் 80 ஈக்குவல் டு 10,080. இதான் என்னது ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். இதை மாதிரி மெத்தட் வந்து 2021 வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம். அதையும் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எல்சிஎம் வந்து என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. காரணியை வந்து கொடுத்துட்டு எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எந்த அளவுக்கு சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கலாம். அப்படி தானே? இப்போது நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? இதோ ஸ்கொயர் வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன்? உள்ளே கொண்டு முதல்ல மல்டிபிள் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 2 x² த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் 3 xy த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அப்படி தானே? இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இதில் காமனாக இருக்க ஃபேக்டர் என்னென்னு அப்படின்னு பார்க்கலாம். அப்படி தானே? இப்போது 2 ஸ்கொயர் x⁴, அடுத்து மைனஸ் 3 ஸ்கொயர்டு x² y² அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் காமன் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். எனக்கு வந்து இங்கே இதில் 2 எடுக்கலாம், ஆனால் இதில் எடுக்க முடியாது. ஸோ அதை எடுக்க முடியாது. x⁴ இருக்குது, இங்கே x² இருக்குது. அப்போ இங்கே x² இருக்குது, இங்கே x⁴ இருக்குது. அப்போது நான் x² என்ன எடுத்துக்கலாம்? காமனாக வெளியே எடுத்துக்கலாம். எனக்கு வெளியே எடுத்தேன்னா மிச்சம் என்னது இருக்கும்? x² இருக்குமா? மைனஸ் 2² x² இருக்கும். 2² x² மைனஸ் 3² y² அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். இதை நான் திரும்ப எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், x² இன்ட்டு 2x மைனஸ் 3y த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இந்த இடம் புரியுதா? இந்த பிரித்து எழுதுறதுல மட்டும்தான் நமக்கு வந்து இதாகும். முதல்ல உள்ளே கொண்டு மல்டிபிள் பண்ணிக்கிட்டேன். ஸ்கொயரை உள்ளே கொண்டு மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஸ்கொயரில் கொண்டு வந்து சேர்த்து விட்டுறேன். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு டேர்முக்கு வந்து என்னது கிடைக்கி? x² 2x மைனஸ் 3y த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது வேல்யூ வந்து கிடைக்குது. அதே மாதிரி இந்த செகண்ட் டேர்ம் பாருங்கள், 4x மைனஸ் 6y அப்படின்னு இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இப்போ இந்த டேர்மில் இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 கியூபை காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா 2x மைனஸ் 3y த ஹோல் கியூப் அப்படிங்கிற வேலையை கிடைக்கும். இப்போ இதே மாதிரி இந்த டேர்மில் பார்த்தோம் அப்படின்னா இதிலேருந்து என்னதை காமனாக வெளியே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8 இங்கே 27 இருக்குது. ஓகேயா? இப்போ இதை என்ன பண்ணலாம், 2 கியூபு எக்ஸு கியூபு மைனஸ் 3y த ஹோல் கியூப் இப்படி போடலாமா? இதுவும் த ஹோல் கியூப்னு போட்டோம் அப்படின்னா என்ன ஃபார்முலாவில் வரும், a மைனஸ் பி ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலாவில் வரும். அப்போது a மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா நம்ம இதை எழுதணும். எழுதிங்க அப்படின்னா என்ன வரும், 2x மைனஸ் 3y இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு அப்படின்னா என்னது, 2 ஸ்கொயர்டா 2x ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு ஏபி இங்கே 2 6xy ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர்டு 9y ஸ்கொயர்டு அப்படிங்கிற வேலையை கிடைக்குமா? இப்போ எல்சிஎம் வந்து நமக்கு வேணும் அப்படி தானே. இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து எழுதிடலாமா? எடுத்துருந்தோன்னா 2 ஸ்கொயர்டு எக்ஸு ஸ்கொயர்டு என்னது இருக்குது, சாரி இந்த டைமை தனியாக எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு 2x மைனஸ் 3y த ஹோல் ஸ்கொயர் இருக்கும். இது ஃபஸ்ட்டு டைம். சரியா? செகண்ட் டைம் பாருங்கள். செகண்ட் டைம் வந்து என்ன இருக்குது, 2 கியூபு எக்ஸில் இல்லை 2x மைனஸ் 3y த ஹோல் கியூப் இருக்குது. தேர்ட் டைமில் பாருங்கள் என்னது இருக்குது, இந்த டைம் அப்படியே எடுத்து எழுதுங்க. 2x மைனஸ் 3y இன்ட்டு 4x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர்ட் அப்படிங்கிற வேல்யூ இருக்கா? இப்போ இந்த வேல்யூக்கு எல்சிஎம் பார்க்கணும். எல்சிஎம் பார்த்தோம்னா என்ன வரும், 2 கியூப் அப்படி கீழே வருமா, எக்ஸ் ஸ்கொயர்டும் கீழே வந்துடும். இதில் ஹையஸ்ட்டு வேல்யூ பார்க்கணும். ஹையஸ்ட் வேல்யூ என்னது, 2x மைனஸ் 3y த ஹோல் கியூப் இன்ட்டு 4x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது கிடைக்குமா? 9y ஸ்கொயர்டு அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அவ்வளோதான். நம்ம எல்சிஎம்ங்கிறதுனால இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே எழுதிட்டோம். இதே இது ஹெச்சிஎஃபாக இருந்தால் காமனாக இருக்க ஃபேக்டர் மட்டும்தான் நம்ம எடுப்போம். காமனாக இருக்க ஃபேக்டரில் லோயஸ்ட் வேல்யூ வந்து நம்ம எடுப்போம். ஓகேவா? இதோட இந்த கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டினில் பார்ப்போம். தேங்க்யூ.